சாமந்தி செடி கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நட்டதுக்கப்புறமா நிறைய தளிர் வந்து சாயலுக்குள்ளேருந்து சின்ன சின்ன கண்ணெல்லாம் எழும்பி வரும். அப்போ எந்த எரு கொடுத்தா நல்ல பூக்கள் பூக்கும், அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இப்போது சாமந்தி செடி வளர செடிக்கு நான் கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து சாமந்தி செடி. நம்ம ஏற்கனவே காய்கறி வேஸ்டெல்லாம் போட்டு நட்டுருந்தோமே அந்த பிளான்ட்டு தான். இப்போ இதுக்கு எந்த எரு கொடுக்குறதுன்னா பாருங்கள், சாயலுக்குள்ளேருந்து கூட எழும்பி வருது, சின்ன சின்ன கண்ணெல்லாம் இப்போ தான் வருது. நல்ல பிரான்ச்சஸ் வந்து நுனி கிள்ளி விட்டுட்டேன். அது போல் நுனி கிள்ளி விட்டுட்டு ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். கொடுக்காத எரு நான் எதுக்கு இந்த பவுடரெல்லாம் கொடுத்ததே காமிச்சுன்னு இருக்கிறேன்னா நீங்கள் போடணும்னு சொல்லிட்டு எந்த எரு கொடுக்கறதுன்னு தெரியாமல் சரியாக பார்க்கலன்னா வராது செடி. இது போல் நீங்கள் கடுகு பவுடரெல்லாம் இது போல் அரைச்சி வச்சுக்கணும். கடுகு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் சப்போஸ் டீ தூள் கூட நீங்கள் கலந்தே வச்சுக்கலாம் கூட. புது டீ தூள் சொல்கிறேன் நான், இப்போ டீ தூளெல்லாம் போடல, இருந்தாலும் சொல்கிறேன். இது போல் கடுகு பவுடர் போட்டு இப்போ இந்த ரைஸ் வாட்டரில் வந்து பாருங்கள், இது வெங்காயம் தோல் ஊற வச்சது தண்ணியில் கொஞ்சம் போல் பனானா பீல்ஸ் வந்து வெல்லம் கலந்தது. ஏன்னா இந்த செடிங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கல, அதுக்காக இப்போ கொடுக்குறேன். நல்ல பூக்கள் பூக்கும். இது போல் அதிகமாக கொடுக்கூடாது, கொஞ்சம் போல் தான் கொடுக்கணும். இப்போ வந்து இந்த வெங்காயம் தோலில் வந்து நான் பனானா பீல்ஸு, ஜாகரி, நாட்டு சர்க்கரை, இது போல் ஆனியன் பீல்ஸு வாட்ரு, இது போல் பனானா பீல்ஸ் வந்து நாட்டு சர்க்கரையில் ஃபர்மெண்ட் ஆனது கொஞ்சமாக கலந்துட்டு இந்த ரைஸ் வாட்டரில் சேர்த்து இதில் கொடுக்கணும். நீங்கள் அப்படி கொடுத்தா தான் பிளான்ட் நல்லா வளரும். ஒரே டைம் கொடுக்கறது இது எருவு. இது போல் ஆனியன் பீல்ஸ் வாட்டர் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் ரைஸ் வாட்டர் நல்லா தண்ணியாக தான் எடுத்துக்கணும், ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு. அதில் வந்து ஆனியன் பீல்ஸ் வாட்டர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இது போல் கடுகு பவுட்ரு வெந்தயம் பவுட்ரு கொஞ்சம் போல் போட்டிருக்கேன். ஆனால் இது போல் நான் போட்டுட்டேன். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் 1 ஸ்பூன் கவுமேனூர் வந்து மாட்டு சாணம் எரு இருந்ததுன்னா 1 ஸ்பூன் போடணும். அப்போ தான் நல்லது. எப்போவுமே மாட்டு சாணம் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அப்போ தான் எந்த எரு கொடுத்தாலும் நம்ம 1 ஸ்பூன் கொடுக்கும்போது நல்லா வளரும். மாட்டு சாணம் கொடுக்கும்போது இப்போல்லாம் ஆன்லைன்லேயே மாட்டு சாணம்லாம் விற்கிது, கவுமேனூர்லாம், அது வாங்கி வச்சுக்கோங்க. அப்பப்போ இது போலலாம் எரு கொடுக்கும்போது லிக்விட் ஃபெர்டிலைசரு 1 ஸ்பூன் சின்ன தொட்டிக்கெல்லாம் போட்டு விற்கணும். பவுடராகவே கூட வருது இப்போலாம். நான் வந்து இங்கே மாட்டு வண்டியில் தான் வாங்குவேன். இது போல் இருக்கிற செடிக்கெல்லாம் கூட நான் வந்து மாட்டு சாணம் வந்து அதாவது நல்லா மக்க வச்சுட்டு தான், அது நீங்கள் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கூட கொடுக்கலாம். இது போல் நான் கொடுத்துட்டேன். இது போல் கொடுக்கும்போது பவுட்ரு தான் கவுமேனூர் வந்து சாயலுக்குள்ளே போடுவேன். அப்படி இது போலலாம் வந்து சாமந்தி கன்று கொடுக்கும்போது சீக்கிரமாக வளரும், ஃபாஸ்ட்டாக நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.